நின்றிடும் பிரம்மம் என்பார் அந்த நிர்மல பொருளினை நினைத்திடுவேன். நன்று செய்தவ யோகமும் சிவஞானமும் பக்தியும் நணுகிடவே. வென்றிகொள் சிவசக்தி என்னை மேவுறவே இருள் சாவுறவே. இன்றமிழ் நூல் இதுதான் புகழ் எய்தினிதாய் என்றும் இலகிடவே. ஓம் சக்தி. பெண் ஒருவரின் சாபம் குலத்தை அழிக்கும். மாதரின் அன்போ குலம் காக்கும். பாஞ்சால தேசத்தின் வேள்வியில் உதித்தவள். கம்பீர தோற்றம் கொண்டவள். பகடைக்காயின் சூழ்ச்சியால் சூடாமணி தெரியா தருணத்தினால் அவள் கண்ணில் கொண்ட கோபம் 100 பிள்ளைகளை இழந்தாள் காந்தாரித்தாய். கண்ணகியின் கோபம் பாண்டியனின் மரணம். திரௌபதியின் கோபம் கௌரவ குல நாசம். அதே மங்கையர் தாமே அன்பின் வடிவாய் இந்திரபிரஸ்தத்தின் மகாராணியாய் இதோ காண்போம். மகாபாரத கதையை பெண்ணுரிமை காப்பியமாக தமிழில் சுப்பிரமணிய பாரதி வடித்து தந்ததே பாஞ்சாலி சபதம். இந்திய விடுதலை போராட்டத்தை பாரத போராகவும் பாஞ்சாலியை பாரத தேவியாகவும் உருவகப்படுத்தி மகாகவி படைத்த படைப்பு இது. இலக்கிய நயமும் கவிநயமும் கொண்டுள்ள பாஞ்சாலி சபதத்தில் 412 பாடல்கள் உள்ளன. ராஜசூய யாகத்தை ஸ்ரீ கிருஷ்ணபிரானின் துணையோடு நிறைவு செய்து இந்திரபிரஸ்தத்தின் சக்கரவர்த்தி ஆகிய தர்மர் தனது அன்பு சகோதரர்களுடனும் பாஞ்சாலியுடனும் ஹஸ்தினாபுரத்திற்கு விருந்தினராக வருகை புரிகிறார். கங்கை புத்திரர் பீஷ்மர், மந்திரி விதுரர், மாதா குந்தி தேவி மற்றும் அனைவரும் பாண்டவர்களையும் பாஞ்சாலியையும் வரவேற்றனர். சக்கரவர்த்தியாக வருகை தந்ததற்கு நன்றி. குல வழக்கத்தின்படி சக்கரவர்த்தியானவர் செல்லும் இடங்களெல்லாம் தம்முடைய இச்சை நிறைவேற்றப்பட வேண்டும். தம்முடைய இச்சையை எடுத்துரையுங்கள். என்னுடைய இச்சை ஒன்றே அரசே. சிறிது நேரம் சக்கரவர்த்தி என்னும் நிலையை மறந்து தம்முடைய சரணங்களை ஸ்பரிசிக்க அனுமதி தர வேண்டும். தவறு மகனே. இந்த வம்சத்தில் தோன்றிய நீ ஒரு மகத்துவம் வாய்ந்தவன். நீ எவரையும் வணங்க தேவையில்லை. நானும் விதிவிலக்கல்ல. பணிகிறேன் மாதா. வா பாஞ்சாலி, வா பாஞ்சாலி, குலதெய்வத்தை தரிசிக்க செல்வாயாக. இந்திரபிரஸ்தம் ராஜசூய யாகத்திற்கு சென்ற துரியோதனன் அந்நகரத்தின் அழகையும் பொலிவையும் கண்டு பொறாமையின் உச்சத்திற்கு சென்றான். அவமானத்துடன் ஹஸ்தினாபுரத்திற்கு திரும்பியவுடன் மாமா சகுனியுடன் பாண்டவர்களையும் பாஞ்சாலியையும் பழிவாங்கும் திட்டத்தை தீட்டுகிறான். மாமா, என் மனமானது அக்னி ஜுவாலையில் எரிந்து கொண்டிருக்கிறது. எவ்வாறு ஒரு வீரனுக்கு, ஒரு ஆண் மகனுக்கு உயிருக்கும் மேலான என் அஸ்திரத்தையும் பறித்து என்னை கண்டு நகையாடினாலே அந்த பாஞ்சாலி. கவலை கொள்ளாதே துரியோதனா. பாண்டவர்களின் செல்வங்களும் உடைமைகளும் பறிக்கப்படும். சதி திட்டத்தை செயல்படுத்துவோம் துரியோதனா. செல்வங்களையும் உடைமைகளையும் மட்டும் பறித்தால் போதாது மாமா.
பாண்டவர்கள் ஐவரின் உடையவளான அந்த துருப்பத கன்னிகையின் வஸ்திரம் பறிக்க வேண்டும். எவ்வாறு என் புகழ், என் மானம் அனைத்தையும் இழந்து அவமானத்தை சந்தித்தேனோ, அதைவிட 2 மடங்கு அவமானத்தை அவள் சந்திக்க வேண்டும். காந்தார அரசர் சகுனி சூழ்ச்சி திட்டத்தை மகாராஜா திருதராஷ்டிரன் செவியில் புகுத்தினான். ஆரியர் செய்வாரோ இந்த ஆண்மையிலா செயல் எண்ணுவரோ என்ற திருதராஷ்டிரன் தன் மகன் துரியோதனனின் உந்துதலுக்கு இணங்கினான். விதி 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 மகனே, இனி வேறெது சொல்லுவன் அடமகனே என்ற மகாராஜா அரசவையை கூட்டினார். அரசவையில் கூடியவர்களில் கண் பார்வை இல்லாவிடினும் திறமை கொண்ட அரசர் திருதராஷ்டிரன் குந்தி தேவியின் அருளால் பாண்டு புத்திரர்கள், ராணி காந்தாரி மற்றும் அரசனின் கௌரவ புத்திரர்கள், நட்பின் இலக்கணம் கொடைவள்ளல் அங்கதேசத்து அரசர் கர்ணன், குரு துரோணாச்சாரியார் மற்றும் அவரது மகன் அஸ்வத்தாமன், சூது ஆட்டத்திற்கு வழிவகுத்த சகுனியான காந்தார அரசர், கங்கை தேவியின் அருள் புதல்வர் பீஷ்மர், நேர்மை ஞானம் கொண்ட மந்திரி விதுரர் இச்சபையில் சூது ஆட்டம் தொடர, காந்தார அரசரின் கட்டளைகளை அடுக்க இந்திரபிரஸ்தத்தின் மகாராஜா தர்மர் ஏற்க சூதாட்டம் சூறையாட்டமாக. நம் விளையாட்டை ஆரம்பிக்கலாமா சக்கரவர்த்தி அவர்களே? ஆட்டத்தை ஆரம்பிக்கும் முன் விதிகளை நியமிக்கலாமா? அதற்கு தங்கள் அனுமதி அவசியமாயிற்றே. அவசியமளிப்பேன் காந்தார அரசே. பகடையை ஓட்டும் அதிகாரத்தை அடுத்தவர்க்கும் வழங்கலாம். அந்த வகையில் என் கதையை உயர்த்தும் கையால் பகடையை உருட்டினால் நன்றாக இருக்காது. ஆகையால் என் அதிகாரத்தை என் மாமாவிடம் தருகிறேன். நிறுத்துங்கள். உங்கள் கையில் உள்ள பகடை உங்கள் விரல் அசைவிற்கு அசையும் என்று கேள்வியுற்றேனே. எதிர்காலத்தை மாற்றும் அதிகாரம் என்னிடத்தில் இருந்தால் அதை எப்பொழுதோ ஒளிமயமாக்கியிருப்பேனே. மாமா சகுனி சூழ்ச்சிக்கு தயாராக உள்ள நிலையில் சூதாட்டத்தின் விதிகள் மகாராஜா திருதராஷ்டிரன், கங்கை புதல்வர் பீஷ்மர் மற்றும் மந்திரி விதுரரின் முன்னிலையில் விதிக்கப்பட்டது. சூதாட்டத்தை தொடங்க ஹஸ்தினாபுரத்தின் ராஜ்யசபை தயாராக உள்ளது. சகுனி தன் தந்திரமான பேச்சால் தர்மரை சூதுக்கு அழைக்கிறார். தர்மரோ முதலில் மறுக்கிறார். ஐயா, சதியொரு சூதுக்கெனை அழைத்தாய். பெருமை இங்கிதிலுண்டோ? அறப்பெற்றி உண்டோ? மரப்பீடுளதோ? வருமம் நின் மனத்துடையாய். எங்கள் வாழ்வினை யுகந்திலை எனல் அறிவேன். இருமையும் கெடுப்பதுமாம் இந்த இழி தொழிலால் எமை அழித்த ஒற்றாய் என்கிறார் தர்மர். ஆனால் சகுனி கலகலவென சிரித்து, அச்சம் இங்கிதில் வேண்டாம், நிச்சயம் நீ வெல்வாய், களி தொடங்கு என்கிறார். சகுனி வல்லுக்கு அழைத்ததால் தர்மரும் அதற்கு இணங்க சூதாட்ட சபையில் வந்து அமர்கிறார். நான் எனது 1,00,000 ஸ்வர்ண முத்திரைகளையும் 1000 அஸ்வங்களையும் என் வஸ்திரம், என் வருவாய் அனைத்தையும் பணயமாக வைக்கிறேன். நானும் அதே அளவு செல்வங்களை பணயமாக வைக்கிறேன் அன்பு துரியோதனா. பகடையை உருட்ட ஆரம்பிக்கலாமா சக்கரவர்த்தி அவர்களே? காந்தார அரசர் சகுனி பகடையை உருட்ட உருட்ட தான் நினைத்தது நடக்க நடக்க ஆர்ப்பரிக்க தொடங்கினான். ஈராறு வியாச மகாபாரதத்தில் சூதாட்டத்தில் பகடைகள் தர்மர் கைகளுக்கு எட்டவே இல்லை. அவர் பகடையை உருட்டவும் இல்லை. தருமன் மாடிழந்து விட்டான். தருமன் மந்தை மந்தையாக ஆடிழந்து விட்டான். தருமன் ஆளிழந்து விட்டான். வீடெழுந்த சகுனி அங்கு பின்னும் சொல்கின்றான். நாடிழக்கவில்லை தருமா, நாட்டை வைத்திரு என்றான். தருமனும் நாட்டை பணயம் வைத்து
இழக்கிறார். ஆஸ்தியை பணயம் வைப்பது முடிவற்றது சக்கரவர்த்தி. உண்மையான பெருமை உறவுகளில் உள்ளது சக்கரவர்த்தி. என் சகோதரன் விகர்ணனை எண்ணி நான் மிகவும் பெருமை கொள்கிறேன். அவன் மிகச் சிறந்த வில்லாளன். ஆகையால் இவனை பணயமாக வைக்கிறேன். தாம் எவரை பணயமாக வைக்கிறீர்கள்? பெரும் தவறிழைக்கிறாய் துரியோதனா. துரியோதனா, செல்வங்களை மட்டுமே பணயமாக வைக்க இயலும், மனிதர்களை அல்ல. மனிதர்கள் பெருமை கொள்ளும் எதையும் பணயமாக வைக்கலாம் என்று தாங்கள் தானே கூறினீர்கள் பிதாமகரே. தாம் தன்னுடைய சகோதரன் பாண்டுவின் லட்சியத்தை தன்னுடைய லட்சியமாக கொண்டுள்ளீர்கள். என் மருமகன் துரியோதனனுக்கு தன் சகோதரன் விகர்ணன் மீது முழு அதிகாரமும் உள்ளது. கேளுங்கள் சக்கரவர்த்தி, நீங்கள் உங்கள் பக்கம் எந்த அனுஜனை பணயமாக வைக்கிறீர்கள்? சக்கரவர்த்தி என்னையே பணயமாக்குவார். வேண்டாம் நகுலா, இயலாது. உன்னை பணயமாக்க இயலாது. ஒருவேளை நீங்கள் தோல்வியுற்றால் அர்ஜுனனும் பீமனும் உங்களுக்கு துணை நிற்பார்கள் அண்ணா. குழப்பத்தை விடுங்கள், பீமனை பணயமாக்குங்கள். எங்களுக்கு சேவை செய்வதற்கு பலசாலியான பீமனால் சுலபமாக இயலும். அங்கே திரௌபதிக்கு செய்தி எட்டுகிறது. தர்மருக்கு பணிப்பெண்ணிடம் மூலமாக செய்தி அனுப்புகிறாள். அதை பார்த்தவுடன் தன் சகோதரர்களை பணயமாக்க மாட்டேன் என்றும் சூதாட்டம் முடிவடைகிறது என்கிறார் தர்மர். துரியனின் நெஞ்சில் கொழுந்து விட்டறிந்தது பொறாமை தீ. அந்த தீயின் விளைவு சகுனியின் சாமர்த்தியத்தால் சூதாட்டத்தில் வந்து முடிந்தது. ஆட மனமில்லாத தர்மனை அரச தர்மம் என்னும் சங்கிலியால் பிணைத்து ஆட வைத்த சாமர்த்தியம் சகுனியின் சூது மனத்தால் முடிந்தது. தொடர்ந்து பலவற்றை இழந்த பிறகு மனம் சோர்ந்து அமர்கிறான் தருமன். அப்போது அவனை தூண்டிய சகுனி, நீ இழந்ததெல்லாம் பின்னே, நீ நிடத்தே மீளும் சோர்வடைந்திடாதே தருமா, ஊக்கமெய்து என்றான். துரியனின் நெஞ்சில் விளைந்த தீ ஒரு வம்சத்தையே அழிக்கும் பெருந்தீயாக உருவெடுத்தது. தர்மர் தன் அன்பு சகோதரனான நகுலனை சூதாட்டத்தில் இழக்கிறார். இனிமேல் அடிமையான நகுலன் என் காலடியில் இருக்க வேண்டும். அடிமைகளுக்கு இடையில் அமர்வாயாக. தவறுக்காதே துரியோதனா, இதற்கு நீ தக்க தண்டனை அனுபவிப்பாய். அமைதியாக இரு அர்ஜுனா. இக்கொடுமையை காண இயலாது மகாராஜா திருதராஷ்டிரன் அவர்களே. இங்கு நடக்கும் அதர்மம் உங்கள் செவிக்கு எட்டவில்லையா? என்ன அதர்மம் நிகழ்ந்தது குரு துரோணரே? அனைவரின் முன்னிலையில்தான் ஆட்டத்தின் விதிகள் நியமிக்கப்பட்டது. எதிர்காலத்தில் நிகழவிருக்கும் பெரும் சம்பவங்களை பற்றி அறியாமல் பேசுகிறீர்கள் மகாராஜா அவர்களே. தன் மகன் துரியனின் இழிந்த சூழ்ச்சி கண்டு கண்ணிழந்த திருதராஷ்டிரன் ஒரு கட்டத்தில் நெஞ்சம் பொங்கி எழுகிறார். சினம் எனும் தீ, அந்த தீயை அவனுடைய புத்திர பாசம் அணைத்து விடுகிறது. தீ மனம் கொண்ட துரியனின் சூழ்ச்சிக்கு கண்ணற்ற மன்னனும் துணை போய் விடுகிறான். எழுந்து எரிக்க வேண்டிய தீ அங்கு புத்திர பாசத்தால் அணைந்து விடுகிறது. சூது விளையாட்டை தொடருங்கள். என் உயிர் தோழனான அஸ்வத்தாமனை பணயமாக வைக்கிறேன். எனது உயிர் தோழனுக்கு என் உயிரையும் பணயமாக வைக்க தயாராக உள்ளேன். என் அன்பு சகாதேவனை பணயமாக வைக்கிறேன். மாத்ரியின் புதல்வன் பணயமாகவா சக்கரவர்த்தி? சூதாட்டத்தில் சகாதேவனையும் இழக்கிறார் தர்மர். இங்கே சூதாட்டம் ஒரு பக்கம் நடக்க, அங்கே மாதா குந்தி தேவி மகாராணி காந்தாரியிடம் சூதாட்டம் விளையாட்டாக இல்லையே என்று கவலை கொள்கிறாள். அதர்ம செயல்களை நிறுத்தக் கோருகிறாள். மகாராணி காந்தாரியும் மிகுந்த வருத்தத்துடன் செய்வதறியாது நிற்கிறாள். மாமா, அடுத்த அடிமை எனக்கு அர்ஜுனன். அர்ஜுனனுக்கு இணையாக பணயம் வைப்பதற்கு உன்னிடம் யார் உள்ளார் துரியோதனா? என் அன்பு மித்திரன் கர்ணன்.
கர்ணா, உன்னை பணயமாக வைக்க அனுமதி வழங்குவாயா? நீ ஆணையிட்டால் நான் எதையும் செய்வேன் அன்பு துரியோதனா. அர்ஜுனா, நீ அமரும் இடம் அங்கே உள்ளது. இது விளையாடும் இடம். கண்ணனுக்கு ஆருயிர் தோழனான், எங்கள் கண்ணிலும் சாலை இனியவன். வண்ணமும் திண்மையும் சோதியும் பெற்று வானத்தமரரை போன்றவன். அவன் என்னரும் நற்குணன் சான்றவன். புகழேறும் விஜயன் பணையம் கான், பொய்யில் பண்ணிய காயை உருட்டுவாய் என்று பார்த்திவன் விம்மி உரைத்திட்டான். சகுனி மாமனும் நெஞ்சில் மகிழ்வுற்றே கெட்ட தாயத்தை கையினர் பற்றினான். தாயம் முருட்டி வீழ்த்தினான். தர்மர் பார்த்தனையும் இழக்கிறார். விளையாட்டை தொடருவோம் சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தி என்னையே பணயமாக்குவார். என்னை வெல்வதற்கு இதுவே வழியாகும். என் அன்பு சகோதரன் துச்சாதனை நான் பணயமாக வைக்கிறேன். அண்ணா, என்னை பணயம் வைப்பதற்கு முன்னால் எனக்கு ஒரு வாக்களியுங்கள். என்னை தோற்றுவிட்டால் நீங்கள் உங்களையே பணயம் வைக்காதீர்கள். எங்களை மீட்டெடுக்க அப்பொழுதுதானே முடியும். 3. எதிர்பார்த்தபடியே இந்த முறையும் நீங்களே வென்று விட்டீர்கள். அடுத்த முறையும் நீங்கள் தான் வெல்வீர்கள். தாங்கள் தோற்றுவிட்டீர்கள் சக்கரவர்த்தி அவர்களே. என் அன்பு பீமனையும் இழந்தேன். எனது அனைத்து அதிகாரத்தையும் இழந்தேன். அதனால் இந்த ஆட்டத்தை நாம் இத்துடன் நிறைவு செய்யலாம். இத்துடன் ஆட்டத்தை நிறைவு செய்வது உச்சிதமானது. நான் கண்ட அனர்த்தமான காட்சி நிகழக்கூடாது. கொக்கரித்தார்த்து முழங்கியே கலைக்கூடி சகுனியும் சொல்லுவான். 8 திக்கனைத்தும் வென்ற பார்த்தனை வென்று தீர்த்தனம் பீமனை கூரென்றான். போரனில் யானை விழக்கண்ட பல பூதங்கள் நாய்நரி காகங்கள் புலையோரி கழுகென்றிவையெல்லாம் தமதுள்ளங் களிக்கொண்டு விம்மல் போல் மிகச் சீரிய வீமனை சூதினில் அந்த தீயர் வீழ்த்திடக் காணலும் நின்று மார்பிலும் தோளிலும் கொட்டினார். களிமண்டி குதித்தெழுந்தாடுவார். இவ்வாறு பீமனையும் இழக்கிறார் யுதிஷ்டிரர். தருமனின் நெஞ்சில் கொழுந்து விட்டெறிந்தது வெஞ்சினத்தி. அதை மேலும் சுட்டு புண்ணாக்குகிறான் சகுனி. என்ன செய்கிறோம் என்பதையே உணராத நிலை தருமனுக்கு. தருமன் தக்கது செய்தல் மறந்தான். புலர்ந்தார்ந்திடும் வெஞ்சின வெள்ளத்தில் அக்கறை இக்கரை காண்கிலன். வஞ்சகச் செயல் தொடர்கின்றது. விதியின் விளையாட்டிலும் காந்தார அரசர் சகுனியின் சூழ்ச்சியிலும் அகப்பட்ட தர்மர் செய்வதறியாது திகைத்து தன்னையே பணயமாக்க தயாராகிறான். சக்கரவர்த்தி அவர்களே, எதையும் மிஞ்சிய கர்வம் சிறந்தது. தர்மத்தை மிஞ்சிய கர்வமே சிறந்தது. ஆகையால் தமது தர்மமே சிறந்தது. சக்கரவர்த்திக்கு இணையாக நான் என்னையே பணயமாக்குவேன். 4. அடிமையே, உன் மகுடத்தை இறக்கி வை. சதியின் சூழ்ச்சிக்கு அகப்பட்டு தருமன் சகுனியுடன் சூதாடியதால் நாடிழந்து நல்ல பொருள் இழந்து நம்பியரை இழந்து தன்னையும் இழக்கிறார். திரௌபதி சூதில் வசமாகிய பின் பாண்டவர்கள் தன் உத்தம பத்னியான பாஞ்சாலியையும் இழக்கிறார்கள். கௌரவர்கள் மகிழ்ச்சியில் திக்குமுக்காடினர். தீயவர் கூட்டமெல்லாம் தக்கு தக்கு என்றே அவர் குதித்தாடுவார். தம் இரு தோள் கொட்டுவார். மாமனை தூக்கர் என்பார். அந்த மாமன் மேல் மாலை பல வீசுவார்.
துரியோதனன் வாழ்கவென்றார்த்திடுவார். யாரெங்கே இந்த ஐவரின் மனைவியான பாஞ்சாலியை சபைக்கு இழுத்து வா. இந்த ராஜசபையில் பாஞ்சாலி அவமதிக்கப்பட்டால் குருதி ஆறாக ஓடும். ரத்த ஆறு ஓடையானது இரு கரைகள் போகும். தேர்ப்பாகனை பாஞ்சாலியின் அந்தப்புறத்திற்கு அனுப்புகிறான் துரியோதனன். கொந்தளித்து வெகுண்டெழுந்த பீமன் மற்றும் அர்ஜுனனின் கோப வார்த்தைகளுக்கு செவிசாய்ப்பவனா இந்த துரியோதனன்? தேர்ப்பாகனம் சென்று பாஞ்சாலியை பணிந்து அழைக்கிறான். அப்போது சீரிப்பாய்கிறார் பாஞ்சாலி. யார் சொன்ன வார்த்தையடா? சூதர் சபைதனிலே தொல்சீர் மரக்குலத்து மாதர் வருதல் மரபோடா? யார் பணியால் என்னை அழைக்கிறாய் என தேர்ப்பாகனை பார்த்து கேட்கிறார் பாஞ்சாலி. நான் துருபத மன்னனின் மகள். சூதில் தோற்ற பின்னர் என்னை தாரமாக்கிக் கொள்ளும் உரிமை அவர்க்கில்லை. கௌரவ வேந்தர் சபைதனில் அறம் கண்டவர் யாவரும் இல்லையோ? மன்னரின் சௌரியம் வீழ்ந்திடும் முன்னரே அங்கு சாத்திரம் செத்து கிடக்குமோ என கேட்கிறார். இங்கு பெண்ணுரிமையை நிலைநாட்ட நினைத்தேன் நான். தேர்ப்பாகனிடம் சீரிப்பாய்ந்த பாஞ்சாலி கௌரவ சபைக்கு வர மறுத்ததால் கோபம் பீரிட்டு துரியோதனன் பாஞ்சாலியை இழுத்து வர தன் இளைய சகோதரனுக்கு ஆணையிட்டான். துச்சாதனா, அண்ணா, நீ சென்று ஐவரின் உடையவரான பாஞ்சாலியை சபைக்கு இழுத்து வா. இதோ சென்று வருகிறேன் அண்ணா. அறியாமையால் செய்த நீண்ட பழி இதனை பொறுப்பீர். பாண்டவர்களை தங்கள் வளநகருக்கே செல்ல விடீர். செய்ய தவறினால் பாரத போர் வரும், நீர் அழிந்திடுவீர். அண்ணா, பாஞ்சாலி ஹஸ்தினாபுரத்தின் குலபது ஆவார். இச்செயல் இழிவான செயல் அல்லவா? வேண்டாம் அண்ணா. நீ அமைதியாக இரு விகர்ணா. பாஞ்சாலியை சூதில் கெளித்துவிட்டு துரியோதனாதியர் கூட்டம் கொக்கரித்து ஆர்ப்பரிக்கிறது. மாடு நிகர்த்த துச்சாதனன் அவள் மைக்குழல் பட்டு இழுக்கிறான். ஆடி விலைப்பட்ட தாதினி, உன்னை ஆள்பவன் என் அண்ணன் துரியோதனன். இனி ஏதும் பேசாது என்னோடு ஏகுவாய். மாத விளக்காய் ஒற்றை ஆடையில் இருக்கிறேன். தார் வேந்தர் பொற்சபைக்கு என்னை இப்படி அழைத்தல் மரமில்லை. துஷ்டனை துச்சாதனா, விடு என்னை. மாடு நிகர்த்த துச்சாதனன் கக்கவென்று கனைத்தே பெரும் மூடன் பாஞ்சாலியின் கூந்தலை கையால் பற்றி கரகர என இழுத்தான். ஐயகோ என்று அலறி உணர்வற்ற பாண்டவர் தம் தேவி அவள் பாதி உயிர் கொண்டு இழுத்த இழுப்பில் சென்றாள். அப்போது ஊரவர் தம் நிலைமையை என்னவென்று சொல்வது? ஊரவர் தம் கீழ்மை உரைக்கும் தரமாமோ? வீரமில்லா நாய்கள் விளங்காம் இளவரசன் தன்னை மிதித்து தராதலத்திற்போக்கியே பொன்னை அவள் அந்தப்புறத்தில் சேர்க்காமல் நெட்டை மரங்களென நின்று புலம்பினார். பெட்டை புலம்பல் பிறர்க்கு துணையாமோ? இது கவியின் வாக்கால் படும் கோபத்தீ. மகாராஜா திருதராஷ்டிரரே, இவ்வவையில் நடக்கும் அநியாயம் தங்களுக்கு தெரியவில்லையா? நான் குருவம்சத்தின் குலவதுவாவேன். இந்த வம்சத்தை தலைக்க வைக்க வந்த மகாலட்சுமியாவேன். ஏன் அனைவரும் மௌனம் சாதிக்கிறீர்கள்? பிதாமகரே, தாம் நெடுங்காலமாக ஹஸ்தினாபுரத்தின் சேவகனாய் வாழ்கிறீர்கள். புனித கங்கையிலிருந்து உருவானவர். ஒரு பெண்ணின் மானம் காக்க எவ்வாறு தவறுகிறீர்கள்? குரு துரோணரே, தாம் எனது தந்தையின் ஸ்தானத்தில் இருப்பவர். எவ்வாறு இச்செயல் நிகழ அனுமதிக்கிறீர்கள்? மகாமந்திரி விதுரரே, எவ்வாறு இச்செயல் தர்ம செயலாகும்? மகாராஜா, தமது புதல்வர்கள் சந்திர குலத்திற்கே தீங்கு விளைவிக்கிறார்கள். அவர்களை தடுக்க ஏன் தயங்குகிறீர்கள்? அடிமை பெண் தன் சுவாமியின் ஆணையை ஏற்கத்தான் வேண்டும். பாஞ்சாலி, என் கொடையில் வந்து அமர்வாயாக. துஷ்டனே துரியோதனா, நான் வேள்வித்தீயிலிருந்து உதித்தவள்.
உன்னுடைய ஆணவத்திற்கு நீ அனுபவித்தே தீருவாய். உங்கள் ஐவரின் மீது நான் விசுவாசம் வைத்திருந்தேனே, அது என் தவறா? எனக்கு தகுந்த பதில் கூறுங்கள். பதில் கூறித்தான் ஆக வேண்டும். என்னை பணயமாக்குவதற்கு காரணம் என்ன? 5 கணவர்களை மணந்த பாஞ்சாலியை இவ்வுலகம் எவ்வாறு ஏற்கும்? எங்களை மன்னிப்பாயாக பாஞ்சாலி. எங்கள் தமையனுக்கு அடிபணிந்து இருந்ததால் எங்களால் ஒன்றும் செய்ய இயலவில்லை. நான் என்ன தவறு இழைத்தேன்? ஏன் இந்த அவல நிலை? என்னை ஏன் யாரும் நினைத்து பார்க்கவில்லை? ஏனெனில் உன் கணவர்கள் தன்னையே இழந்தவர்கள் ஆனார்கள். நாயகர் தான் தம்மை தோற்ற பின் என்னை நல்கும் உரிமை அவருக்கில்லை. உலை தாயத்திலே விலைப்பட்ட பின் என்ன சாஸ்திரத்தால் என்னை தோற்றிட்டார்? அவர் தாயத்திலே விலைப்பட்டவர். புவி தாங்கும் திருபத கண்ணினான் நிறை சாயப்புலை தொண்டு சார்ந்திட்டால் பின்பு தாரமுடைமை அவருக்குண்டோ? துச்சாரணா, பாஞ்சாலியின் வஸ்திரம் பறிப்பாயாக. துச்சாதனன் எழுந்தே அன்னை துகிலினை என்றளறிய விதுரனும் தரை சாய்ந்தான். துகிலினை யுரிகையிலே புச்சோதிர் வந்தாள். அன்னை உலகத்தை மறந்தாள், ஒருமையுற்றாள். ஹரி 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 என்றாள். கண்ணா, அபயம் அபயம். கரியனுக்கு கருள் புரிந்தே அன்று கைதிடை முதல என் உயிர் மடித்தாய். கரிய நன்னிறமுடையாய் அங்கு காளிங்கன் தலைமிசை நடப்புரிந்தாய். பெரியதோர் பொருளாவாய் கண்ணா, போரும் பழமறை பொருளாவாய். சக்கரமேந்தி நின்றாய் கண்ணா, அறப்பொருளாவாய். தொண்டர் கண்ணீர்களை துடைத்திடுவாய். தக்கவர்தமை காப்பாய். தானத்து ஸ்ரீதேவி அவள் தாளினை கை கொண்டு மகிழ்ந்திருப்பாய். ஆதியில் ஆதியப்பா கண்ணா, அறிவினை கடந்த விண்ணக பெருமாளே, சோதிக்கு சோதியப்பா, சோதிக்குள் ஊர்ந்திடுவாய் கண்ணா. அன்புடை எந்த என் அருட்கடலே, நோக்கினிற் கதிருடையாய். இங்கு நூற்றவர் கொடுமையை தவிர்த்தருள்வாய். ஹரி 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 ஹரி. போற்றி வணங்க வேண்டிய பெண் குலத்தை மனித சமுதாயம் அவமானத்தை சந்திக்க வைக்கிறது. ஆணாய் பிறந்தவன் ஆணவம் கொண்டு சூது விளையாடலாம். ஆனால் ஒரு ஸ்திரீயின் நிலைமை யாது? அவர்களுக்கு ஏன் இந்த அவல நிலை? இருப்பினும் பெண் ஒருத்தியே ஒரு அழகான சமுதாயத்தை உருவாக்க வைத்திடுவாள். அவளே எனது தோழியான பாஞ்சாலி. Krishna Hare Krishna 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 Hare Krishna Krishna அதர்மத்தை அழிப்பவன் கிருஷ்ணா கிருஷ்ணா தர்மத்தை காப்பவன் கிருஷ்ணா 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 ஹரே கிருஷ்ணா 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 ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா கர்மங்கள் தொலைந்திட கிருஷ்ணா கிருஷ்ணா நாமங்கள் சொல்வோம் கிருஷ்ணா 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 ஹரே கிருஷ்ணா 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 ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா சங்கடம் தீர்த்திடும் கிருஷ்ணா கிருஷ்ணா பர
துச்சாதனன் தன் அண்ணன் இச்சையை மெச்சி எழுந்தவன். பிறதெவ்வர் இவன்றனை அஞ்சுவார். தன்னை சேர்ந்தவர் பேயென்றொதுங்குவார். அவ சக்தி வழிபற்றி நின்றவன், சிவசக்தி நெறி உணராதவன். இந்த இழிவானவனின் அதர்மச் செயலை கண்டு கொண்டே இருப்பானா அந்த கண்ணன் மணிவண்ணன்? தன் அன்பு தோழியின் பூர்ண சரணாகதி அந்த ஹரிநாமம் கண்ணனை வரவழைக்காதா என்ன? தன் தோழியின் அபயக்குரல் தோழனான கண்ணனுக்கு கேட்காதா என்ன? ஹரி 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 என்றார். பொய்யர்தன் துயரினை போல் நல்ல புண்ணிய வாழர்தம் புகழினை போல் கையலர் கருணையை போல் கடல் சலசலத் தெரித்திடும் அலைகளைப் போல் பெண்ணொழி வாழ்ந்திடுவார். அந்த பெருமக்கள் செல்வத்தில் பெருகுதல் போல் கண்ணபிரான் அருளால் தம்பி களற்றிட துணிப்புதிதாய் வண்ண பொற்கேளைகளாம். அவை வளர்ந்தன வளர்ந்தன வளர்ந்தனவே, எண்ணிலடங்காவே. அவை எத்தனை நிறத்தனவோ. பொன்னிலையும் பட்டிலையும் பல பல புது புது புதுமைகளாய் தென்னியர் கைகுவித்தாள். அவள் செவ்விய மேனியை சார்ந்து நின்றே புண்ணிய ஹரிநாமம் தன்னில் மூழுனர் பயனுலக அறிந்திடவே அந்நியதிற்கூட்டம் கண்டெழும்பது சாதனன் வீழ்ந்தான். கார்மேக கண்ணனை காட்டிலும் அவரது ஹரிநாமத்திற்கு சிறப்பு அதிகம். இறைநாமம் நாம் கேட்டதை தரும் கற்பக விருட்சம். ஹரிநாமம் அபரிமிதமான பலனை தரவல்லது என சான்றோர்கள் கூறுவர். நம் இருப்பிடத்தை வைக்குண்டமாக்கும் கண்ணன் கேட்ட பொழுதினில் பொருள் கொடுப்பான். பெரும் ஆபத்தினில் வந்து பக்கத்திலே நின்று அதனை விலக்கிடுவான் என்பது பாரதியின் வரிகளாயிற்றே. தன் தோழியின் பிரார்த்தனைக்கு ஆபத் பாந்தவனாக அவதரித்தான் அந்த மாதவன். இதோ இந்த பாஞ்சாலியின் சபதம். இங்கே என்ன நடக்கிறது குந்தி? இங்கே பெரிய அனர்த்தம் நடக்கிறது அக்கா. பாண்டு புத்திரர்களுக்கும் நம் குலவது பாஞ்சாலிக்கும் பெரிய அதர்மம் நடக்கிறது அக்கா. ஓம் தேவி பராசக்தி ஆணையுரைத்தேன். ஆவி துச்சாதனன் சென்னீர். அந்த பாழ் துரியோதனன் ஆக்கை இரத்தம் மேவி இரண்டும் கலந்து குழல் மீதினில் பூசின இடை குளித்தே சீவி குழல் முடிப்பேன் யான். இது செய்யும் முன்னே முடியே. பாஞ்சாலியின் சபதத்தை தொடர்ந்து தேவர்கள் பூசொறிந்தார்கள். ஓம் ஜெய ஜெய பாரத சக்தி என்றே ஆவலோடு எழுந்து நின்று முன்னை ஆரிய வீட்டுமன் கை தொழுதான் சாவடி மறவரெல்லாம் ஓம் சக்தி சக்தி என்று கரண் குவித்தனர். ஓம் என்று உரைத்தனர் தேவர். ஓம் ஓம் என்று உரிமையது வானம். பூமி அதிர்ச்சி உண்டாச்சு. பின்னை பூழிப்படுத்தியது தாஞ்சுழல் காற்று. சாமி தருமன் புவிக்கே என்று சாட்சி உரைத்தன பூதங்கள் அனைத்தும். நாமும் கதையை முடித்தோம். மாதர் தம்மை இழிவுபடுத்தும் மடமையை ஒழிப்போம் என்ற பாரதியாரின் கூற்றுப்படி பாஞ்சாலி சபதத்தை இங்கு கண்டோம். பெண்கள் ஒவ்வொருவரும் பராசக்தியின் உருவே. இந்த எண்ணம் நம்மிடம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். வாழ்க பாரதம். வாழ்த்துகிறோம் நாங்களும். நன்றி, வணக்கம். यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानमधर्मस्य तदात्मानं सृजाम्यहम्. परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृतां धर्म संस्थापनार्थाय
ॐ